டிஎஸ்பி தீனதயாள் ஆங்கிரி யங்மேன் கிடையாது. ஒரு வயசான ஒரு மெஜஸ்டிக்கா அந்த இது போலீஸ்காரனா தான் இருக்கணும்னு. இதனாலதான் எங்களுக்கு கேப்டன்ட்ட போய் கேட்கறதுக்கு பயம். ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார் காஸ்ட்னு டிசைட் பண்ண சிவகுமாரன் தான். போன உடனே வேண்டான்றார், கை எடுத்து கும்பிடுறாரு, கதையே கேட்க மாட்டேன்ட்டாருங்க. ஹீரோவுக்கு விஜயகாந்த் தான் கரெக்டான ஆளு, நம்ம டெக்னிக்கலா பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும், அவர் அதுக்கு தான் பயப்படுறாரு போல இருக்குன்னாரு. ஒரு 10 நிமிஷம் பார்த்தாரு, பார்த்துட்டு திரும்பி இன்னொரு தடவை பார்க்கலாமா தம்பி அப்படின்னாரு. மறுபடியும் படத்தை பார்த்தாரு, எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னார், நான் விஜய்கிட்ட பேசுறேன், நீங்க எப்படியாவது விஜயை இந்த படத்தை பார்க்க வச்சிருங்க. ராவுத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல, நான் பாக்குறேன்றாரு. அவருக்கு அவங்க இது பண்ணு தள்ளி விடுற ஐடியால தான் இருக்காங்க, இன்னும் நம்மளை ஏத்துக்கல முழுமையா. நான் பண்றதே இல்லையா, இங்கே தேடிட்டு என்கிட்ட கதையை சொல்லிட்டு இருக்கீங்களா, நான் தான் படமே பண்றேன் இல்லைன்னு. இல்லைதா, நீங்க தான் பண்ணி ஆகணும், இது உங்களுக்குன்னே பண்ணிருக்கோம், இந்த ரோலு நீங்க தான் பண்ணணும். ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாரு, நீங்க கொடுத்த இதாண்டா இந்த வாழ்க்கை, செகண்ட் இன்னிங்ஸ், இப்படி அற்புதமான படங்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு. கேப்டன்ட்ட ராவுத்தர் கேட்டிருக்காரு, எப்படி பண்றாங்க அப்படின்னு. என்னமோ பண்றாங்க, ஆனா வித்தியாசமா இருக்கு, நல்லா பண்றாங்கன்ட்டாரு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எப்பவுமே ஒரு நேர்காணல்ல எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பிடித்த நபர்களை நேர்காணல் காணும்போது எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதில் என்ன காரணம் அப்படின்னா, நான் சினிமா பார்த்து ரொம்ப ரசித்து அந்த சினிமாவில் வந்த நபர்களோ சினிமாவை இயக்குனவங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே அந்த ஒரு ஆச்சரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நான் ஆச்சரியப்படுற இன்ன வரைக்கும் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த படம் எப்படி சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம். அந்த திரைப்படத்திலேருந்து தன்னுடைய கெரியரை பிரம்மாண்டமாக ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரைக்குறளுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். ஒரு ஆபவானன் சார்னா பெரிய பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் இருக்கணும்னு இரவு பாடலையே நாங்கள் டிசைட் பண்ணோம்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஊமையோட ஸ்டார் காஸ்டிங் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் பீரியட்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய படங்கள் ஆக்ஷன் படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, இது ஆங்கிரி யங்மேன் அப்படிங்கிறதான் கேப்டனுடைய ஒரு ஃபேஸ். எப்படி அந்த ஒரு கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுவும் இல்லாமல் படத்தில் கதாநாயகனா பண்ணிட்டு இருக்கிற அந்த காலத்தில், படம் ஃபுல்லாக ஹீரோ தான் சார் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற காலத்தில், இந்த படத்தில் நீங்கள் ஒரு 40வது நிமிஷத்தில் தான் சார் வருவீங்க, அங்கேருந்து தான் சார் கதை ஆரம்பிது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி அந்த அப்ரோச் இருந்தது, அண்ட் கேப்டன் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க? அதாவது அப்போ கேப்டன் சட்டம் ஒரு இருட்டரை, நீதிக்கு இதுன்னு ஏதோ ஒரு 4-5 படம் பண்ணி ஒரு அப்கமிங் லெவலில் வந்துட்டார், ஒரு பெரிய லெவலில் வந்துட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கிரி யங்மேன்ற பேரில் தான் இருக்கார். பட் நம்ம டிஎஸ்பி தீனதயாள் ஆங்கிரி யங்மேன் கிடையாது. ஏன்னா இவர் ஆபா சார் கதையிலே என்ன சொல்கிறாருன்னா, அவர் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஜெயிச்சு வந்தவர், ஐபிஎஸ் படிச்சுட்டு வரங்களா, அவர் டிபார்ட்மெண்ட்லேயே ஜெயிச்சு வந்தவர், அதனால அவர் கொஞ்சம் சைட் பேர்ன்லாம் போட்டு நிறச்சிருக்கணும். ஒரு வயசான ஒரு மெஜஸ்டிக்கா அந்த இது போலீஸ்காரனா தான் இருக்கணும்னு. இதனாலதான் எங்களுக்கு கேப்டன்ட்ட போய் கேட்கறதுக்கு பயம். ஏன்னா அவர் அந்த ஆங்கிரி யங்மேனாக வந்துட்டு இருக்காரு, டூயட் பாடிட்டு இருக்காரு படங்கள்ல. நமக்கு டிஎஸ்பி டூயட்டே பாடக்கூடாது, எப்படி இதை போய் நம்ம அவர்கிட்ட சொல்றதுன்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார் காஸ்ட்னு டிசைட் பண்ண சிவகுமாரன் தான். எதுக்கு இந்த கேப்டன் சார் டிஎஸ்பி தீனதயாளுக்கு. அப்ப சிவகுமாரன் பீக்ல இருக்காரு, ராமன் பரசுராமன்லாம் பண்ணி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் இருக்காரு, சாஃப்ட் ஹீரோவாகவும் இருக்காரு. அவர் அப்பதான் ஏதோ இன்ஸ்டியூட் பசங்கள்கிட்ட ஏதோ ஒரு படத்துல அடிபட்டு இருக்காரு போல இருக்கு. என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. போன உடனே வேண்டான்றார், கை எடுத்து கும்பிடுறாரு, கதையே கேட்க மாட்டேன்ட்டாருங்க. பார்க்கவே கூடாதுன்ட்டாரு, என்ன பார்க்க வராதிங்க. வந்துருக்கீங்களா? ஆமா, வராதிங்க. வரவே இல்லை, பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்தோம். கதை கூட கேட்க மாட்டேன்ட்டாரு. எங்களுக்கு சினிமாலே தெரிஞ்ச ஒரே முகம் சந்திரசேகர் தான், வாகை சந்திரசேகர். நல்ல நண்பர் அவரு. இன்னைக்கும் சார் அவர் இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு, உங்களுக்கே தெரியும். இருந்தா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, சிரிப்பு தான் சார் அவர்கிட்ட. அவர் நல்ல ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுப்பாரு. இல்ல நல்ல அதே மாதிரி மனசு கரெக்டா இருக்கும்போது அந்த சிரிப்பு இயல்பா, ரொம்ப இயல்பா, இப்பவும் இயல்பா இருக்காரு. அதே மாதிரி அப்படியே தான் இருக்காரு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க இந்த படத்துல கூட ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரு. அதே ஸ்டைல் அப்போ என்னவோ அதே தான். அரவிந்த் நான் என்ன பண்ண சொல்ல அரவிந்த் அப்படின்னு அதே ஸ்டைலில் தான் பண்ணார். அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கதையெல்லாம் ஃபுல்லாக சொன்னோன்னா அவர் சொன்னார், இந்த டிஎஸ்பி ரோலுக்கு விஜயகாந்த் தான் கரெக்டான ஆள், நீங்கள் போய் விஜய்கிட்ட கேளுங்க, நானும் சொல்கிறேன்,
நல்ல ரோல் இது, விஜய் பண்ணான்னா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு. சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு நானும் ஆபா சாரும் போயிட்டோம் ராவுத்தர் ஃபிலிம்ஸு. போனோடனே முதல் குரல், சாப்பிட்டீங்களா? சத்தியமாக சாப்பிட்டீங்களான்ட்டு. அப்போ வந்து கேப்டன் வந்து நம்பர் 14 ராஜாபாதர் ஸ்ட்ரீட் அந்த ஆஃபீஸில் இருக்கார், டி நகரில். ஒரு ரூம் தான், இந்த மாதிரி ஒரு ரூம் தான் அவருடைய அறையே, இது கிடையாது. ஃபுல் காம்பவுண்டே அதுக்கு அப்புறம் தான் அவர் இதுக்கு எடுக்கிறார் லீஸுக்கு. அப்போது ஒரு அறையில் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. ஆனால் எத்தனை படம் முடிச்சிட்டாரு? 50 படம் முடிச்சிட்டாரு. ஷீல்டெல்லாம் வாங்கிட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே இருக்கும், தரையில் இருக்கும், இதில் இருக்கும். ஒரு பெரிய டிஃபன் கேரியர், ஒரு பெரிய தேக்ஸா, அதில் ஃபுல்லாக இட்லி தோசை வச்சு சாப்பிட வச்சுட்டு நான் சொல்லி விடுறேன் தம்பின்னு டெய்லி இது நடக்கும். டெய்லி போவோம், டெய்லி நான் சொல்கிறேன் தம்பி நான் விஜய்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் அந்த பயம் இருக்குது, என்னவோ இன்னும் இன்ஸ்டியூட்டுன்னு வரானோ, இவன் நல்லா போயிட்டு இருக்குது, எதுக்கு இதில் நம்ம போய் மாட்டிக்கணுன்ற மாதிரி ராவுத்தர் பயந்துகிட்டே இருக்கார். அப்போ எங்களுக்கு இந்த இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்களே இளைஞர்கள், அந்த டெக்னிக் தெரியல. நம்ம படத்தை போட்டு காட்டலாமேங்கிறது எங்களுக்கு தோணல. படம் இருக்குது அது போட்டு காட்டலாம். ஏன்னா அதை நம்ம கதையை மாற்றிட்டோம். அதில் இந்த கோஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம சைக்கிக்காக மாற்றி கதையெல்லாம். ஒரு நாள் திடீர்னு ராவுத்தருக்கு ஆபா சாருக்கு அந்த ஐடியா வந்து, சும்மா நம்ம போட்டு காட்டுவோம், என்ன தான் சொல்லட்டும், அவர் நம்ம டெக்னிக்கலாக பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும், அவர் அதுக்கு தான் பயப்படுறாரு போல இருக்குன்னாரு. சரின்னு ஒரு நாள் கேட்டோம், பார்க்கலாமே அப்படின்ட்டு கிளம்பி வந்தார். அதைக்கிட்ட நமக்கு விடிய ஆரம்பிக்குது. வந்து பார்க்குறாரு சுஜாதாஸில், நம்ம பாலாஜி சார் தேட்டரில். அங்கே நம்ம சீனியர்ஸ் தான் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. போய் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் பார்த்தாரு. பார்த்துட்டு திரும்பி இன்னொரு தடவை பார்க்கலாமா தம்பி அப்படின்னாரு. ஆஹா, இன்னொரு தடவை பார்க்குறேன்றாரு, முடிஞ்சுதுடான்ட்டு பார்க்கலாங்க அப்படின்ட்டு உடனே படத்தை போட சொன்னோன்னு மறுபடியும் படத்தை பார்த்தாரு. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னார், நான் விஜய்கிட்ட பேசுகிறேன், 10 நிமிஷத்துலேயே இந்த மிரட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 3 மணி நேரத்தில் நிச்சயமாக ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவீங்க, நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. நீங்கள் எப்படியாவது விஜயை இந்த படத்தை பார்க்க வச்சுருங்க, கேப்டனை பார்க்க வைக்கணுன்றாரு. சரின்ட்டு கேப்டனை தொங்க ஆரம்பிக்கிறோம். சொன்னாப்புல, பார்த்தாப்புல, ராவுத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல, நான் பார்க்குறேன்றாரு. அவருக்கு அவங்க இது பண்ணி தள்ளி விடுற ஐடியாவில் தான் இருக்காங்க, இன்னும் நம்மளை ஏற்றுக்கல முழுமையாக. ஆனால் இப்போ ராவுத்தர் நமக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகிட்டார். அவர் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் பிடிங்கன்ட்டு. ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் போகும்போது பிடிச்சிட்டோம், கேப்டன் வாங்கன்ட்டு அழைச்சிட்டு போகிறோம். சவேராவில் வந்து அப்போ ஒரு இந்த தேட்டர் இருந்தது, ப்ரொஜெக்ஷன் மினி தேட்டரு, அதில் கேப்டன் உட்காந்து. நீங்கள் சொல்லுறது சவேராக்கு ஆப்போசிட்டில் இருக்குமே அதுவா? சவேராலே இருந்தது அப்போ 84 ஐ திங்க் 85-84 பார்த்தாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டார். வந்து ராவுத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காங்கப்பா, பார்த்துக்கோ நீ எப்படின்னு டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, கதையை ஒரு தடவை கேட்டுக்கோ, அவங்கள்ட்ட டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாரு. இன்னும் அடுத்த நாள் ராவுத்தர் போகும்போது வெளில சொல்கிறார், தம்பி அந்த படம் பார்த்ததுலேருந்து விஜய் வந்து இதாகிட்டாப்புல, இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல, ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும், இல்லை அதை விட பிரம்மாண்டமாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டார் கேப்டன். இப்போ நமக்கு என்னாச்சு, கேப்டன் ஆச்சு, சந்திரசேகர் ஆச்சு, ஜெய்சங்கர் தான் அந்த ரோலை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஜெய்சங்கருக்கும் பெரியப்பாவுக்கும் ரொம்ப நெருக்கங்கள் இருக்குது, அதனால் நேராக போய் பெரியப்பாவை கூப்பிட்டோம். சரி நான் வரேன் வான்ட்டு ஜெய்சங்கர் வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி, ஏன் இது இவங்களை அவங்கள சொல்லிவிட்டு அனுப்பக்கூடாதா, இதுக்காக நீங்கள் வரணுமா? சரி பரவாயில்ல, அது சந்தோஷமாக உங்களை பார்த்துருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு உட்காந்து பேசிட்டு, சரிப்பா அவர் தான் அழைச்சிட்டு வந்துட்டீங்களா, நான் பண்ணுறேன் போ அப்படி. இல்லை சார், என்ன இல்லை ஸ்ரீவித்யா அம்மா உங்கள் கூட பேரா பண்ணணும். அப்படியா, அவள் பயங்கர பிஸியாக இருக்காளே. சரி நீ ஒன்று பண்ணு, அந்த படம் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி டப்பிங்கில் இருக்கும், அதே சுஜாதாஸ் வந்துருங்கன்னாரு. சரின்ட்டு நேராக போயிட்டோம். அவரும் அந்த அம்மாவும் டப்பிங்கு, ஸ்ரீவித்யா அம்மா ஃபஸ்ட்டு. அவங்க பட்டு பிஸியாக இருக்காங்க, அப்போ அபூர்வங்கள்லாம் நடித்த பீரியடுன்னு நினைக்கிறேன், பட்டு பிஸியாக இருக்காங்க. இப்போ இந்த படத்தை போட்ட உடனே டப்பிங் முடித்த உடனே சரி சார் நான் கிளம்புறேன். நாங்கள் ஜெய் சார் சொன்னார், இல்லை நம்ம பசங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களாம், ஒரு 10 நிமிஷம் சரி சார் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்தாங்க. பார்த்து முடித்தோடனே சொல்கிறார், அந்த பத்திரிக்கைக்காரன் ரோல் வந்து நான் பண்ணுறேன், என் சம்சாரமாக நீ பண்ணுற. சார் டேட்ஸு
எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நம்ம 2 பேரும் தானே எல்லா படமும் பண்ணுறோம், நம்ம பசங்க. அவங்க சரி சார் இவ்வளோதான், ஸ்ரீவித்யாமா ஓகே. இப்படி அருண்பாண்டியன் கூட கிளாஸ்மேட் வந்து கார்த்திக் சார். ஓ கார்த்திக்கிட்ட போய் அருண்பாண்டியை வச்சு பேசி கார்த்திக் சார் ஃப்ரீயாக பண்ணார். செம. நான் நம்பாளுங்க நான் பண்ணுறேயா அப்படின்னு. கார்த்திக் தான் தெரியுமா, அவர் ஒரு துடிப்புள்ள ஒரு இதாச்சே, எல்லாரும் யங்ஸ்டராக. கார்த்திக் சாரும் அனுமானும் கிளாஸ்மேட். ஓகே. அனுமானுக்கு ஃபர்ஸ்ட் படமா? ஆமாம் உண்மையில அருண்பாண்டியன் ஃபர்ஸ்ட் படம் எங்க கூட படிச்சவர். ஓகே. அருண்பாண்டியன், ராம்கி, நாசர். இல்லை அதுக்கப்புறம் தான் சிதம்பர ரகசியம் பண்ணாரோ? அது வந்துடுச்சு, ஆனால் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதான் கேட்குறேன், அது ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ஓகே. பட் நம்மளது தான் வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். நம்ம தான் ஆரம்பிச்சு டைமிங் எடுத்துட்டோம்ல, வலிச்சிட்டோம்ல. இப்படி ஒன்று ஒன்றா வந்து காஸ்டிங்ஸ் வந்தது. கார்த்திக் சார் வந்த உடனே சரி அவருக்கு கரெக்டாக இருக்கிறது வந்து இவங்க தான் இருப்பாங்க மேடம்னு அவங்கள போய் பார்த்தோம். அப்போ ஒரே படம் தான் பண்ணியிருந்தாங்க, சசிகலா. என்ன படம் வந்து மணிவண்ணன் சார் பாடம் வந்தது ஒரு காணம் வரும் பாட்டு, அதுதான் அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் கரெக்டாக இருக்கும் அவங்க பேர் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கமிட் பண்ணிட்டோம். இப்போ அதாச்சு ஜெய்சங்கர், இந்த பேராச்சு, இதாச்சு. இவங்க கேப்டனுக்கு வந்து சரிதா மேடம் தான் பண்ணியான்னு. சரிதா மேடம் பீக்கில் இருக்காங்க, நூல்வேலி அந்த பீரியடு, தண்ணீர் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீரியடு போய் பிடிக்கிறோம், பண்ணி தான் வச்சே ஆகணும்னு. கடைசியாக ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் தான் அப்போ பிஆர்ஓவா, பாபு சார் தான் பிஆர்ஓ அப்பா தானே. ஆனந்தன் சார், ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் வந்தார் எங்கள் கூட. அவர் சொன்னார், இல்லை இவங்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணக்கூடியவங்க, நீங்கள் இன்ஸ்டியூட்டுன்னு நினச்சி பயப்படவே வேண்டாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து இதில் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. இப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காஸ்டிங்கும் வந்துடுச்சு. ரவிச்சந்திரன் சார் ஜெய்சங்கர் பண்ணும்போது கவுண்டராக ரவிச்சந்திரன் சார் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அதான் கேளுங்க. ரவிச்சந்திரன் சார் தான் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி ரவிச்சந்திரன் சார், அப்போ இப்போ டைமண்ட் பாபு சார் இருக்கார்ல, கேட்டு எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் இப்போ நடிக்கிறதே இல்லை, ஃபுல்லாக அவருடைய ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்காருன்னு. நேராக ஃபார்ம் ஹவுஸில் போனால் ரவிச்சந்திரன் சார் லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பனியன் போட்டுக்கிட்டு 4 பேர் அந்த செடிகளுக்கெல்லாம் உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. போய் நம்மளும் அப்போ அது வரைக்கும் நம்மளும் ரசிகர்கள் தானே, எப்படி பார்த்து ரவிச்சந்திரன் சாரை எங்கே பார்த்தோம், அவரை இப்படி பார்த்தோம் சார், நான் பண்ணுறதே இல்லையா, இங்கே தேடிட்டு வந்து என்கிட்ட கதையை சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் அதான் படமே பண்ணுறேன் இல்லைன்னு தானே. இல்லை சார் நீங்கள் தான் பண்ணி ஆகணும், இது உங்களுக்குன்னே பண்ணியிருக்கோம், இந்த ரோலு நீங்கள் தான் பண்ணணும். இப்படி போட்டு சரி நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம், கதையை சொன்னோம். கதை ரொம்ப பிடிச்சிடுச்சு அவருக்கு. என்னவோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண சொல்லிட்டீங்க, பெரிய பிரேக் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவார், நீங்கள் கொடுத்த இதாண்டா இந்த வாழ்க்கை, செகண்ட் இன்னிங்ஸு, இப்படி அற்புதமான படங்கள் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு. அவரையும் கமிட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட சொல்லும் போது ஆபாசாட்ட இது வேறு என்னென்ன ஸ்ட்ரிக்டாக நம்ம உண்மைகளை சொல்லணுன்னுவார். ரவிச்சந்திரன் சாருக்கு டைலாக்கே கிடையாது படம் ஃபுல்லாக, அது ஒரே ஒரு சீனை தவிர. அவர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாருல, என்ன டைலாக் அது சொல்லுங்க. அதை பேசின அந்த விழிகளுக்கு பரிசு தான் பேசாத விழிகள், ஊமை விழிகள். ஊமை விழிகள்னுட்டு ஆஷா ஆஷா அப்படின்னு அப்படி அந்த ராக்கிங் சேரு ஆஷா. அது அதுல அந்த அந்த ஆஷா ஆஷா சொல்றது. அதுக்கப்புறம் எப்பயோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஆஷான்னு வந்தது, அதை பார்க்கும்போது ஆஷானே நாங்க கூப்பிட்டதில்ல, ஆஷா அந்த டோன் தான் ஞாபகத்தில் வரும். இல்லை அப்படி அழகாக பண்ணாரு. அது அவர் சொன்ன உடனே எனக்கு அந்த ஷாட்டு, இவர் கண்ணு மட்டும்தான் இவர் என்னை கண்ணாலே பேசி என்னை வந்து காதலிச்சாங்கிறத சொல்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஆஷா அப்படின்னோடனே ஃபுல் சினிமாஸ்கோப் ஸ்க்ரீனில் இவ்வளோ டைட்டில் வெறும் ஒரு கண்ணு மட்டும் டக்குன்னு அப்படி ஓப்பன் ஆகும். அந்த 2 கண்ணு மட்டும், அந்த ஆஷான்ற பொண்ணோட கண்ணு. அதனால தான் 2-3 ஆஷா சொல்ல வச்சு அந்த பொண்ணை ஃபுல்லாக காட்டி கொண்டு. ஓகே ஓகே ஓகே. இதை ஃபஸ்ட்டு சொல்லிடணுன்ற ராபா சார். டைலாக் இல்லைன்னு அங்கே வந்து இருந்தாலும் சண்டை கிண்ட போட்டால் பிரச்சனை ஆகிடுன்னு மெல்ல சொல்கிறோம். சார் இது மாதிரி படத்தில் உங்களுக்கு டைலாக் கிடையாது. டைலாக்கே கிடையாதா என்னையா அப்படி தேடி கண்டுபிடிச்சி என்னை அடிக்க வச்சு டைலாக்கே கிடையாதா சொன்ன. இல்லை சார் இது அந்த ஓப்பன் பண்ணும்போது தான் நீங்கள் சொல்லணும். அப்படியா சரி. ஆனால் இன்னொரு சார் ஆபா சார்
உங்கள் படத்தை வந்து ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு போஸ்டரில் போட மாட்டோம். எந்த முடிவில் இருக்காரு பாருங்க. ஏன்னா வில்லன் யாருன்னு தெரியக்கூடாது. படம் பார்க்கும்போது வில்லன் யாருன்னு எங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த கெட்டப்பில் உங்களை போட்டால் சரி ரவிச்சந்திரன் தான் அதுன்னு பாதி வரைக்கும் நாங்கள் காட்டவே மாட்டோம், யாருன்னு காட்ட மாட்டோம். அப்புறம் தான் வந்து ரவிச்சந்திரன் சாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாமே புதுசு. புதுசான ஐடியாக்களை வச்சுட்டு தான். ஆமா, ஏன்னா படத்துல படம் வந்து போஸ்டர் வரும்போதே ஒரு பக்கம் வந்து அந்த கோரமா பேசணும் அவர் தான் வில்லன் இல்ல. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து கடைசியாக தான் அது வந்தது. நம்ம படத்துல பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் போஸ்டர் 10th டேக்கு அப்புறம் தான் வந்து 10th டேக்கு அப்புறம். சூப்பர். 10வது நாளைக்கு அப்புறமா போடுவீங்களாயா அப்படின்னாரு. கண்டிப்பா போடுவோம் சார். ரவிச்சந்திரன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால போடுவோம், இல்லைன்னா அதை போடாமே விட்டுருப்போம். ரவிச்சந்திரன் சாரை கமிட் பண்ணியாச்சு. டான்ஸுக்கு வந்து டிஸ்கோ சாந்தி புதுசாக ஒருத்தவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒன்று, இந்த மாதிரி டிஸ்கோ சாந்தி பண்ணுறாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒன்று நேராக டிஸ்கோ சாந்தியை போய் பார்க்குறோம். ஆனந்தன் சார் உட்காந்துட்டு கேட்குறாரு, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கதாபாத்திரமா இதில் கொடுங்க. அப்படி போடு, நான் நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆசையாக இருக்குது மறுபடியும் அந்த பூசணும் அரிதாரத்தை அப்படின்னாரு. உடனே டக்கு ஞாபகம் இருந்தாண்டு விட்டு அந்த வண்டி ஓட்டுற கேரக்டர் இருக்குது, அது சின்ன கேரக்டரால இருக்குது, சின்ன பண்ணுவாரா, அடித்து பார்ப்போம், அவருக்கு தான் பின்னால் பெரிய மெரிட் இருக்குல்ல அப்படின்னு. உடனே வந்து எது வேணாலும் நான் பண்ணுறேன், வண்டி மாடா வேணாலும் நான் பண்ணுறேன், வண்டி ஓட்டுறதுக்கு சந்தோஷம் அப்படின்னாரு. அவரெல்லாம் ஒரு சினிமா மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனந்தம் இல்லை, அதான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ காஸ்டிங் எப்படி வந்துடுச்சு பாருங்க உங்களுக்கு. நம்மள அறியாமலே யோசிச்சு பார்த்தா இந்த படத்தில் இப்போ நீங்கள் சொல்லாத ஒரு காஸ்டிங் மலேசியா வாசித்தான். மலேசியா சார், மலேசியா சார் எங்கள்கிட்ட பாடிட்டாரு, இரவு பாடலே பாடிட்டாருல. ஓகே, அதனால என்னையா போன தடவை பாம்பேக்கு பாட கூப்பிட்டீங்க, இப்போ நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னா உடனே வந்துட்டாரு மலேசியா சார். ஓகே, ஒரே ஒரு இது நடந்தது விசு சார் தான். விசு சார் வந்து இது வரைக்கும் வெளி டைரக்ஷன்ல பண்ணவே இல்லை. உண்மையில தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஓ, வெளி டைரக்டர் தான் பண்றது. ஓ, அது வரைக்கும் அவர் டைரக்ஷன்ல அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆபானந்த் சார் வந்து விசு சார் படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்கிறோன்ட்டு அப்பயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வர்றோம் சினிமாவுக்கு. விசு சார் படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அவர் விசு சார் சொல்றாரு, உனக்கு நான் செய்யணியா கடமைப்பட்டிருக்கேன், நீ அவரை கூப்பிட்டு வந்து டைரக்டர்னு சொல்லி என்ன போய் பண்ண சொல்றீங்க அப்படின்னு. உனக்காக வேணா நான் பண்றேன். இல்லை நீங்க பண்ணுங்க. அவருக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கு, எனக்கு அது தெரியாது. சார் அப்புறம் தான் சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காரு விசு சார், சரி எல்லா சீனும் அவர் எடுக்கட்டும், ஏன் சீன்ஸ் எல்லாம் மாத்திரம் நீ எடுத்துரு அப்படின்னு இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, சார் அவர் வந்து என்னோட நல்லா பண்ணுவார், நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு முதல் நாள் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, திருப்தி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுக்கிறேன் உங்கள் சீன். அதில் எங்கள் உங்களோட வந்து எந்த ஈகோவும் கிடையாது, நான் அப்படி சொன்னனாலே அவர் விட்டுருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். சரின்ட்டு விசு சார் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு காம்பினேஷன் யார் யாருன்றீங்க, கேப்டன் சரிதா, சந்திரசேகர், சசிகலா, சந்திரசேகர், ஜெய்சங்கர், அருண் பாண்டியன், சின்ன முருகன், விசு சார், கிஷ்மு சார். அந்த பிளான் பண்ணுற சீன் ஃபர்ஸ்ட் டே எடுக்கிறோம். ஓகே, இவ்வளோ காம்பினேஷனை இவர் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு விசு சார். எனக்கு என்னென்ன இந்த சீனை முடிச்சு ஆகணும், டைம் இல்லை அப்படின்னு படப்படன்னு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு நான் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். கடன்னு யாரையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட். ஏன்னா சரிதா மேடம்லாம் அப்போ பட்டு பிஸியில் இருக்காங்க. அரை நாள் ஒரு நாள்னு வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோம். கடன்னு பண்ணிகிட்டு இருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் வந்தார் விசு சார், பார்த்துட்டு கையை கொடுத்தார். ஹேட்ஸ் ஆஃப், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஒரு காம்பினேஷனை கொடுத்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட திணறுவார். நான் பார்க்குறேன் நீங்கள் எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு பதட்டம் கூட உங்கள்கிட்ட தெரியல, அங்கே வீடா இங்கே வீடான்றீங்க, டப்புன்னு. ஹேட்ஸ் ஆஃப், பெருசாக வரும். நான் சார்ட்டே சொன்னேன், இதை எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன். ஆனால் நிச்சயமாக பெரிய படமாக நீங்கள் பண்ணி முடிப்பீங்கன்னு ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் பிரேக்கில் சொல்கிறார். எனக்கு புரியவே இல்லை, அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நமக்கு வந்து முடிச்சே ஆகணுங்கிறதுல தான் வேலை மட்டும். அதுலேருந்து அப்படியே செட் ஆகி கேப்டன்கிட்ட ராவுத்தர் வந்து கேட்டிருக்காரு, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. செக்கிங் இல்லை, என்னமோ பண்ணுறாங்க, புரியல, என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் நல்லா பண்ணுறாங்க. ஏதோ இப்படி ஒரு லைட்டை வைக்கிறாங்க, அப்படி ஒரு லைட்டை வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணி இத்தனோண்டு லைட்டு தான் நம்ம மேலே உழுவுது, என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் வித்தியாசமாக இருக்கு, நல்லா பண்ணுறாங்கன்ட்டாரு. போட்டு அடித்து அதற்கு பிறகு வந்து
இந்த டீமே நான் சொன்னேன்ல, இத்தனை ஆர்டிஸ்ட்டும் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் முகம் சுளிக்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கேப்டன்லாம் அவ்வளோ சொல்லவே கூடாது. கேப்டன்லாம் நான் என்ன, அதாவது வந்து எத்தனை நாள் சார் நடிச்சிருப்பாரு அதில் கேப்டன்? அவர்கிட்ட கேட்டது 10 நாள். 10 நாள். நீ எத்தனை நாள் எடுத்தது வந்து எப்படி அவர் வந்து ஒரு 30 நாள் 35 நாள் பண்ணியிருப்பாரு. ஒரு படத்துக்கு அப்போலாம் அவர் 25 நாள் தான் கொடுப்பாரு. படத்துக்கு 35 நாள் பண்ணார். கடைசியாக சொல்லிட்டார். ரொம்ப அதாவது எந்த அளவு சப்போர்ட்டிவ்னா கேப்டன் வந்து ஃபைனான்ஸ் சைட்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதையுமே சொல்ல மாட்டார். அவங்க 2 பேர் வந்து இப்போ அவங்க காம்பினேஷனை ஃபஸ்ட்டு பிடிங்க, ஏன் டேட்டை ஏன் யோசிக்கிறீங்க, நான் எங்கே இருந்தாலும் பிடிங்க உங்களுக்கு டேட்டு கொடுத்துருவேன், எனக்கு இது படத்தை பற்றி முடிச்சாகணும், நல்ல படம் நல்லா வந்துட்டுருக்கு, மற்றவங்கள நீ கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கன்னுட்டுன்னுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவரால் ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்தது கிடையாது. அவ்வளோ சப்போர்ட் வந்தது அவரால்.